வணக்கம். வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நம்ம தொடர்ந்து 9ஆம் வகுப்பினுடைய இயல் 1 பார்த்தோம் போன வகுப்பில். இந்த வகுப்பில் பார்த்துட்டிங்கன்னா 9ஆம் வகுப்பில் பார்த்துட்டிங்கன்னா இயல் 2 நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இயல் 1 பார்த்தோம் இல்லைங்களா? அதில் இந்த அகராதிகள் காண்க அப்படிங்கிறது போன கிளாஸில் நம்ம பார்க்காம விட்டோம். இந்த அகராதிகள் காண்க அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு நயவாமை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா விரும்பாமை அப்படின்னு பொருள். நயவாமை அப்படின்னு என்னது? விரும்பாமை அப்படிங்கிறது பொருள். கிளத்தல் அப்படின்னா புலப்பட கூறுதல். கிளத்தல் அப்படின்னு என்னது? புலப்பட கூறுதல் அப்படிங்கிறது கிளத்தல் அப்படிங்கிறது. அடுத்து கேள்பு அப்படின்னா நன்மை. செம்மல் அப்படின்னா பெருமையில் சிறந்தவர். புருசை அப்படின்னா மதில். நயவாமை அப்படின்னா விரும்பாமை அப்படின்னு பொருள். கிளத்தல் அப்படின்னா புலப்பட கூறுதல். கேள்பு அப்படின்னா நன்மை. செம்மல் அப்படின்னா என்னது? செம்மல் அப்படின்னா என்னது? பெருமையில் சிறந்தவர் அப்படின்னு பொருள். புரிசை அப்படின்னா மதில் அப்படின்னு பொருள். இந்த அகராதிகள் காண்க அப்படிங்கிறது ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதை கண்டிப்பாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா இயல் 2 பார்க்க போகிறோம். இயல் 2ல் ஃபஸ்ட்டு நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பாடம் நம்ம வகுப்பில் கிடையாது. சரியா? நம்ம பாடப்பிரிவில் கிடையாது. இதில் முக்கியமானது. சரிங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னா நாம் எதை சொல்லுவோம்? ஜூன் 5 தான் சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், நீரின்றி அமையாது உலகு என்று தண்ணீரை பற்றி தம் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் திருவள்ளுவர். சரிங்களா? இந்த மாங்குடி மருதனார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிலம்பஸ்லேயே நம்மளுக்கு பாடப்பிரிவில் கிடையாது. சரிங்களா? சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்க, தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கரிகால் சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டத்தினுடைய பாசன திட்டமாக இருந்துள்ளன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் பாருங்க. இங்கே பாருங்க, பாண்டிய மண்டலத்தில் நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பர். கம்மாய் என்பது வட்டார வழக்கு சொல்லாகும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பர். கம்மாய் என்பது வட்டார வழக்கு சொல். இதெல்லாம் நம்ம பாடப்பிரிவில் இருக்குது. சரிங்களா? மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு உரைகிணறு என்றும் மக்கள் பருகும் நீர் உள்ள நீர்நிலைக்கு ஊரணி என்றும் பெயர். சரியா? மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையிட்ட கிணற்றுக்கு உரைகிணறு என்றும் மக்கள் பருகும் நீர்நிலைக்கு ஊரணி என்றும் பெயர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்த பாக்ஸ் இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் வாட்ச் பாருங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், தமிழகத்தில் நீர்நிலை பெயர்களும் அதன் விளக்கங்களும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு அகழி அப்படின்னு என்னது? கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண். அகழின்னு என்னது? கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அணர்ந்த அகழி அப்படிங்கிறது. அருவின்னு என்னது? மலைமுகட்டிலிருந்து நீர் குத்திட்டு வீழ்வது. ஆழிக்கிணறு என்னது? கடலருகே தோண்டி கட்டிய கிணறு. ஆறுன்னு இருகரைகளுக்கிடையே ஓடும் நீர்ப்பரப்பு. இளஞ்சின்னு என்னது? பல வகைக்கு பயன்படும் நீர்த்தேக்கம். உரைகிணறு அப்படின்னு என்னது? மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. ஊரின்னு என்னது? மக்கள் பருகும் நீர்நிலை. ஊற்றுன்னு என்னது? அடியிலிருந்து நீர் உருவது. ஏரின்னு என்னது? வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். கட்டுக்கிணறு என்னது? சரநிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு கட்டுக்கிணறு. கடல் என்னது? அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு. கண்மாய் என்னது? பாண்டிய மண்டலத்து ஏரிக்கு வழங்கப்படும் பெயர்.
குண்டம் அப்படின்னு என்னது சிறியதாய் அமைந்தொழுக்கும் குளிக்கும் நீர்நிலை. குண்டுனா என்னது குளிப்பதற்கேற்ற சிறு குளம். குமிழி ஊற்றுனா என்னது அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று. கூவல்னா என்னது உவர்மண் நிலத்தில் தோண்டி எடுக்கப்படும் நீர்நிலை. கேணினா என்னது அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. புனற்குளம்னா என்னது நீர்வரத்து மழையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. சரிங்களா. பூட்டை கிணறு என்னது கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஜஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து வாட்ச் விட்டுக்குங்க. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் பெரிய புராணம் அப்படிங்கிறது நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. சேக்கிலார் அப்படிங்கிறவும் நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான சொல்லும் பொருளும். கலை அப்படின்னா கரும்பு, கா அப்படின்னா சோலை, குலை அப்படின்னா சிறு குலை, சிறு கிளை அப்படிங்கிறது. குலை அப்படின்னா சிறு கிளை, அரும்புனா மலர் மொட்டு அப்படின்னு பொருள். மாடு அப்படின்னா பக்கம். சரி, இது ஒரு புக் பேக் கொஸ்டின். மாடு அப்படின்னா பக்கம். நெருங்கு வலை அப்படின்னா நெருக்கமாக கிடைக்கும் சங்குகள் அப்படிங்கிறது. கோடு அப்படின்னா குளக்கரை. சரிங்களா. அப்போ இந்த சொல்லும் பொருளும் எல்லாம் நம்ம எல்லா இலக்குமே என்ன பண்ணணுங்க முக்கியமாக நாம் வந்து பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஆடும் ஆடும் அப்படின்னா நீராடும் அப்படின்னு பொருள். மேதி அப்படின்னா எருமை, இது நாம் படிச்சிருப்போம். துதைந்து எழும் அப்படின்னா கலக்கி எழும். கன்னிவாழை அப்படின்னா இளமையான வாழை மீன் அப்படின்னு பொருள். சரியா. சூடு அப்படின்னா நெல்லரிக்கட்டு. சுரிவலை அப்படின்னா சங்கு அப்படின்னு பொருள். வேரி அப்படின்னா தேன் அப்படின்னு பொருள். பகடுனா எருமைக்கடா. பாண்டில் அப்படின்னா வட்டம். சிமயம் அப்படின்னா மலையுச்சி அப்படின்னு பொருள். நாளிகேரம் அப்படின்னா தென்னை அப்படின்னு பொருள். நரந்தை அப்படின்னா நாரத்தை அப்படின்னு பொருள். கோழினா அரச மரம். சாலம் அப்படின்னா ஆச்சா மரம். தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம். இரும்போந்து அப்படின்னா பருத்த பனைமரம் அப்படின்னு பொருள். சந்துனா சந்தன மரம். நாகம்னா நாகமரம். காஞ்சினா ஆற்று பூவரசு அப்படின்னு பொருள். சரிங்களா. அடுத்தது புறநானூறு பாட்டல். குடப்புலவியினார் வந்து நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. சரிங்களா. இதில் சொல்லும் பொருளும் மட்டும் நாம் பார்த்துக்கலாம். சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு பார்த்துக்கலாம். யாக்கை அப்படின்னா உடம்பு அப்படின்னு பொருள், நான் படிச்சிருப்போம். புணரியோர் அப்படின்னா தந்தவர் அப்படின்னு பொருள். புன்புலம் அப்படின்னா புள்ளிய புலம் அப்படின்னு பொருள். சரிங்களா. புன்செய் புலம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. சரிங்களா. புன்புலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. புன்செய் புலம் நன்செய் புலம் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருப்போம். நன்செய் புலம்னா நல்ல வளமிக்க நீருடையது. புன்செய் புலம்னா குறைந்த நீர்வளம் உடையது. இப்போ புள்ளிய நிலம். தாட்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை அப்படிங்கிறது. சரிங்களா. சரிங்களா. அடுத்தது தள்ளாதோர் இவன் தள்ளோதாரே குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழுடையவராக விளங்குவார்கள். சரிங்களா. அதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இலக்கண குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது இலக்கண குறிப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா மூதோர். மூதூர் அப்படின்னா பண்பு தொகை. மூதூர் எப்படி பிரிக்கலாம், முதுமை கூட்டல் ஊர்னு பிரிக்கலாம். சரியா. பண்பு பண்பு தொகையை வந்து படிச்சிருப்போம். வண்ணம், வடிவம், நிறம், அளவு, சுவை, எண்ணிக்கை, இதில் தான் வர்றதா பண்பு தொகை. நல்லிசை அப்படின்னு என்னது பண்பு. நன்மை கூட்டல் இசை அப்படின்னு சொல்லி பிரிப்போம். புன்புலம் அப்படின்னு என்னது புன்செய் நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து குறைவாக நீர் வசதி கொண்ட நிலங்கள். நன்செய்னா நல்லா வந்து நீர் வசதி கொண்ட நிலங்கள். அப்போ புன்புலம் அப்படின்னு என்னது அது பண்பு தொகை. சரிங்களா. புன்புலம். சரிங்களா. அடுத்து நிறுத்தல் அப்படின்னா தொழிற்பெயர். தொழிற்பெயர் நாம் ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லைங்களா. தொழிற்பெயர் விகுதிகள் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா. நிறுத்தல் அப்படின்னு என்னது தொழிற்பெயர். அமையா அப்படின்னா அமையாத அப்படின்னு தான் வந்திருக்கணும். சரிங்களா. இது என்னது அமையாத. அமையா அப்படின்னு என்னது அமையாத அப்படின்னு தான் வந்திருக்கணும். இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகெட்டிருக்கு நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு இயலில் வந்து நாம் பார்த்துருக்கோம். அமையாத அப்படின்னு வந்துடும். இந்த ஈறுகெட்டு அமையா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சரிங்களா. அப்போ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். யாவை பிரித்தா ஈ கூட்டல் ஆ. அப்போது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் அப்படிங்கிறது எண்ணுண்மைகள். சரிங்களா. உம்மு வந்து வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இது வந்து எண்ணுண்மைகள். அடுப்போர் அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுப்போர் அப்படின்னா அடு அப்படின்னா என்னது கொள்ளுதல் அப்படின்னு பொருள். அடு அப்படின்னா என்னது கொள்ளுதல் அப்படின்னு பொருள். சரியா. போர் அப்படின்னா என்னது சங்க காலத்தில் வீரர்கள் வெற்றியை கொண்டாடுவது. சரிங்களா. போர்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா.
சங்க காலத்தில் வீரர்கள் வெற்றியை கொண்டாட பயன்படுத்தக்கூடிய சொல்லு தான் வந்து அடுப்போர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா? இது எப்படி பிரிப்போம்? கொல்லும் போர், கொல்லுகின்ற போர். சரிங்களா? கொல்போர், கொல்லுகின்ற போர், கொல்லும் போர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்போம். வினைத்தொகை அப்படின்னா கொல்லுகின்ற போர் அப்படின்னு என்னது, கின்று ஆவ தூக்கிட்டோம் அப்படின்னா கொல்லும் போர் அப்படின்ட்டு வரும். சரியா? அப்போ அடும் போர் அப்படின்னா அடு அப்படின்னா என்னது, கொல்லுதல் அப்படின்னு பொருள். சரியா? கொல்லுகின்ற போர் அப்படிங்கிறது இதுக்கான பொருள். அப்போ இது வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கொடுத்தோர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கொடுத்தோர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். வினையான பெயர் அப்படின்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு வினைச்சொல் பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடிவது என்னதுங்க, வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அதனால் வந்து இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொடுத்தோர் அப்படின்னா என்ன, நம்ம என்ன சொல்லுவோம், கொடுத்தவர்கள் அப்படிங்கிற பொருள் தருது இல்லைங்களா? சரிங்களா? அதனால் வந்து என்னது, இது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இகழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படின்னா இகழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா இது எப்படி வினையால் அணையும் பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இகழ்தல் அப்படிங்கிற அந்த வினை வந்து அவர் செஞ்சிருக்கார். சரியா? வினையால் அணையும் பெயர். சரியா? அப்போ இகழ்தல் அப்படிங்கிற அந்த வினையை செஞ்சனால அந்த வினைக்கு வந்து அந்த பெயர் வந்து கிடைக்குது, இகழ்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ வினையால் அணையும் பெயர். அப்போ மூதூர், நல்லிசை, புன்புலம் எல்லாம் பண்பு தொகைகள். பண்பு தொகையிலான வண்ணம், வடிவம், நிறம், அளவு, எண்ணிக்கை குறிக்கும். நிறுத்தல் அப்படின்னா தொழிற்பெயர். அமையாத அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நீரும் இளமும் உடம்பும் உயிரும் அப்படின்னா எண்ணுமை. அடுப்போர் அப்படின்னா வினைத்தொகை. கொடுத்தோர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரியா? அடுத்தது நிறுத்தல் அப்படின்னா நிறு கூட்டல் இத்து கூட்டல் தல். சரிங்களா? நித்து கூட்டல் தல். அப்போ நிறு அப்படிங்கிறது பகுதி, இத்து சந்தி, தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி. நிறுத்தல், நிறு கூட்டல் இத்து கூட்டல் தல். கொடுத்தோர் அப்படின்னா கொடு கூட்டல் இத்து கூட்டல் தோ அப்படி பிடிக்கலாம், இத்து கூட்டல் ஓர். கொடுனா பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால நிலை, ஓர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. சரிங்களா? நம்ம ஏற்கனவே பகுபத உறுப்புகளுக்கு நம்ம பார்த்துருக்கு இல்லைங்களா? இதுக்கு பின்னாடி நம்ம பகுபத உறுப்புகளை வந்து பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது இந்த சிறுவஞ்ச மூலம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாடப்பிரிவில் வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த செயலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா குளம் தொட்டு கோடு பதித்து வலிசீத்து உளம் தொட்டு உளவயல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வமை பாட்படுத்தான் ஏகும் சொர்க்கத்துக்கு இனிது. சிறுவஞ்ச மூலம். சிறுவஞ்ச மூலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பாட்டில் வந்து இருக்குது. குளம் தொட்டு அப்படின்னு என்னது, குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக தூர்ந்து போன குளங்களை தோண்டி அமைத்தல். குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக அந்த அதாவது வந்து பயன்படாத நிலங்களை வந்து தோண்டி எடுக்கிறத குளம் தொட்டு, குளங்களை தோண்டி அமைத்தல். கோடு பதித்து அப்படின்னு என்னது, குளத்தை சுற்றிலும் நிலத்தரும் மரங்களை நடுதல் அல்லது மரக்கிளைகளை வந்து நட்டு எல்லைகளை வந்து பாதுகாத்தல். சரிங்களா? வழிசீத்து அப்படின்னு என்னது, மக்கள் மற்றும் மாட்டு வண்டிகள் பாதுகாப்பாக செல்ல வழிகளை செப்பனிடு சீரமைத்தல் அப்படிங்கிறத வந்து வழிசீத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்து உளம் தொட்டு உழவயல் ஆக்கி அப்படின்னு என்னது, தரிசு நிலங்களை உழுது பயிர்கள் விளையும் நன்செய் நிலங்களாக மாற்றுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா? அடுத்தது வளம் தொட்டு பாகுபாடும் கிணற்றோடு அப்படிங்கிறது அதுக்கு பொருள் என்னது, நீர்வளம் குறையாமல் இருக்க தேவையான கிணறுகளை வெற்றுதல் அப்படிங்கிறது அதுக்கான பொருள். இவ்வையம் பாற்படுத்தான் ஏகும் சொர்க்கத்துக்கு இனிது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போ பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் குளங்களை வெட்டுதல், மரங்களை நடுதல் மற்றும் சாலைகளை செப்பனிடுதல் அப்படிங்கிறத வந்து இதுக்கான பொருள். சரிங்களா? இதுக்கான சிறுபஞ்ச மூலம். சரிங்களா? இந்த பாட்டு இடம்பெற்றக்கூடிய சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் வந்து சிலம்பஸில் இருக்குது. அப்போ இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதை பார்த்துக்கணும். கொடுத்துருக்காங்க பாருங்க, இதெல்லாம் வாட்சி விட்டுங்க. உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவரே புறநானூறு, உண்பது நாளி உடுப்பவை இரண்டே புறநானூறு, யாதும் ஊரே யாவரும் களில் புறநானூறு, சான்றோர் ஆதல் தந்தைக்கு கடனே நன்னடை நன்கள் வேந்தருக்கு கடனே புறநானூறு, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பெற்ற நிலை முடியாது கட்டல் நன்றே புறநானூறு. சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்தது தண்ணீர். இந்த கந்தர்வன் அப்படிங்கிறது வந்து நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம். அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது என்னது, பகுபத உறுப்பிலக்கணம். சரியா? பகுபதம்னா என்னது, ஒரு சொல்ல பிரித்தா பகுபதம், ஒரு சொல்ல பிரிக்க முடியல அப்படின்னா அதை நாம் என்ன சொல்கிறோம், பகாபதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பகுபத உறுப்புகள் எது எது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம முதல் கிளாஸில் பார்த்துருப்போம். பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம் 6 வரும்.
சரிங்களா? அதான் பகுபத உறுப்புக்கள் அப்படின்னு சொல்கிறோம். பகுபதம், பெயர் பகுபதம், வினைப்பகுபதம் 2 வகைப்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வினைப்பகுபதம் வந்து தெரிநிலை வினைப்பகுபதம், குறிப்பு வினைப்பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 வகையாக பிரிக்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். சரிங்களா? இப்போ இந்த வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதனுடைய தொடர்ச்சியாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓரெழுத்து தனித்த ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து வந்து பொருளை உணர்த்துமாக சொல் எனப்படும். பதம், மொழி, கிளவி என சொல்லிற்கு வேறு பெயர்கள் உண்டு. சொல்லுக்கு நெல் அப்படிங்கிற பொருளும் இருக்குது. பதம், மொழி, கிளவி என சொல்லுக்கு வேறு பெயர்களும் உண்டு. பதம் சொல் இரு வகைப்படும். அவை பகாபதம், பகுபதம் அப்படின்னு சொல்லி 2 வகைப்படும். பகாபதம் அப்படின்னு என்னது? பிரித்தால் பொருள் தராத சொல் பகாபதம் ஆகும். மரம், உன், பிற, கால, சால இதெல்லாம் பிரித்த பொருள் தராது. பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுபதம் ஆகும். இப்போ நடந்தான், நட கூட்டல் இந்து வந்திருக்க இத்து கூட்டல் இந்தானது விகாரம், தாவை பித்து கூட்டல் ஆண் பிரிக்கலாம். நடந்தான் இது பிரிக்கலாம் இல்லைங்களா? நடந்தான், நின்றார். சரியா? பகுபதமானது பெயர் பகுபதம், வினைப்பகுபதம் 2 வகைப்படும். இதை நாம் போன கிளாஸ்லேயே நாம் பார்த்துட்டோம். பெயர் பகுபதம்னா என்னது? பெயர்ச்சொல் வந்திருக்கும். வேலன் அப்படிங்கிறது வேல் கூட்டல் அன், வேல் அப்படிங்கிறத பகுதி, அன் அப்படிங்கிறது விகுதி. வினைப்பகுபதம் இருக்குது, ஒரு வினைச்சொல் வந்திருக்கும். செய்தான் அப்படின்னா செய் கூட்டல் தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஆண், செய்தான். செய்ங்கிறது பகுதி, இத்து அப்படிங்கிறது இடைநிலை, ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. சரிங்களா? அடுத்தது பகுபத உறுப்புக்கள். இது ரொம்ப ஈஸி தானேங்க. பகுதி உறுப்புக்கள் 6 வகைப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு சொல்லி 6 வகைப்படும். பகுதின்னு என்னது ஃபஸ்ட்டு அது பார்க்குறோம். சொல்லின் முதலில் நிற்கும், இதை முதல்நிலை என்றும் அழைப்பர். பகுதி என்பது பகாபதமாக அமையும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பகுதி பிரித்தோம் அப்படின்னா பகாபதமாக தான் இருக்கும், பிரிக்க முடியாது. வினைச்சொல்லின் ஏவலாக அமையும். வினைச்சொல், வேர்ச்சொல், அடிச்சொல் எல்லாமே ஒன்று தான். ஊரன் அப்படின்னா ஊர், அதான் வேர்ச்சொல். நடிகன் அப்படின்னா நடி வேர்ச்சொல். இது பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. பார்த்தான்னா பார், வரைந்தான்னா வரை, மடித்தார்னா மடி, மகிழ்ந்தான்னா மகிழ். இதெல்லாம் வந்து வேர்ச்சொற்கள். சரிங்களா? பகுபதத்தை பிரித்து பார்த்தாலே நம்மளுக்கு வேர்ச்சொல் வந்து கிடைக்கும். அடுத்து விகுதி கொடுத்துருக்காங்க. விகுதி என்பது சொல்லின் இறுதியில் நிற்கும். இதனை கடைநிலை என்றும் அழைப்பர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படியும் கூட கேட்டுருவாங்க. கடைநிலை அப்படின்னா நம்மளுக்கு புதுசாக படிக்கல, நமக்கு தெரியாது. சரியா? ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா கடைநிலை விகுதி என்றும் அழைப்பர். கடைநிலை விகுதிக்கு இன்னொரு பேர் கடைநிலை. திணைப்பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டுவதாக அமையும். ரொம்ப ரொம்ப முக்கியம். விகுதி வந்து திணைப்பால், எண்ணிடம் காட்டும், காலத்தை வந்து காட்டாது. சரிங்களா? இதையும் நாம் போன கிளாஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம மேலே பார்த்தது எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்கோம்? போன வகுப்பில் பார்த்ததை நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போது விகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நாம் பார்த்துடலாம். சரிங்களா? இதில் பாருங்கள், நடந்தனன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நடந்தனன் எப்படி பிரிக்கலாம்? நட கூட்டல் இந்து கூட்டல், சரியா, இத்து வந்திருக்கும். அப்புறம் இந்தானது வந்து விகாரம், தாவை பிரிக்கலாம், இத்து கூட்டல் ஆண் பிரிக்கலாம். நடந்தனன், அன் கூட்டல் அன், நடந்தனன் அப்படின்னு தானே வரும். சரிங்களா? புரிஞ்சுங்களா? நட அப்படிங்கிறது பகுதி, இத்து இந்தானது விகாரம். சரிங்களா? இத்து அப்படிங்கிற இறந்த கால நிலை, அன் வந்து சாரியை, நடந்தனன் அப்படிங்கிறது அன்கிறது வந்து விகுதி. சரியா? நடந்தனன். அதே படித்தான் அப்படிங்கிறது எப்படி புரியுதுனா? படி கூட்டல் இத்து கூட்டல் தா, இத்து கூட்டல், சரிங்களா, படி கூட்டல் இத்து கூட்டல் ஆண். படிங்கிறது பகுதி, இத்து சந்தி, இத்தானது இறந்த கால நிலை, ஆண் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. படித்தான் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போது இங்கே விகுதிகள்லாம் வந்து பிரிச்சிருக்காங்க. இதே மாதிரி சொல்கிற படித்தனன் அப்படின்னா அன் ஆண், ஆண்பால் வினைமுற்று விகுதி. படித்தனல் பாடுகிறாள் அப்படின்னா பெண்பால் வினைமுற்று விகுதி. அல் ஆள் வந்திருக்கா கடைசியில். நடந்தனர், பெற்றார் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. ஆர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. நீந்தியது, போயிற்று, ஒன்றர்பால் வினைமுற்று விகுதி. தூரு வந்துச்சுனாலே என்னதுங்க? ஒன்றல்பால் வினைமுற்று விகுதி. ஓடின அப்படின்னா ஆ வந்திருக்கு, பலபின்பால் வினைமுற்று விகுதி. ஆ வந்து பலவின்பால் வினைமுற்று விகுதி. சிரிக்கிறேன், ஏன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. என் ஏன் அப்படிங்கிறது எது? தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. உண்டோம் அப்படின்னா ஓம் என்னது? தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. அம், ஆம், எம், ஏம், ஓம். சரிங்களா? இதெல்லாமே வந்து தன்மை பன்மை வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செய்தாய், கடைசியில் ஆய்ங்கிறது முடிஞ்சிருக்கா? முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஐ, ஆய், ஈ அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அன் ஆண் அப்படின்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி. பெண்பால் வினைமுற்றுனா அல் ஆள். ஆறுனா பலபால் வினைமுற்று விகுதி. இதெல்லாமே ஈஸி தான். தூரு அப்படிங்கிறது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. இதெல்லாமே நம்ம பழசில் படிச்சது இருக்குது. ஆ அப்படிங்கிறது பலவின்பால் வினைமுற்று விகுதி. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஏன் அப்படிங்கிறது தன்மை வினைமுற்று விகுதி அப்படிங்கிறது. அம், ஆம், எம், ஏம், ஓம். அம், ஆம், எம், ஏம், ஓம் அப்படிங்கிறது
தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆய் அப்படின்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஐ ஆய் ஈ அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஈர் ஈர் அப்படிங்கிறது என்னது? முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. அடுத்து அழகிய பேசும் அப்படிங்கிறது பெயரச்சு விதிகள். ஆ வந்தால் பெயரச்சு விதிகள். வந்து தேடி அப்படிங்கிறது வினையச்ச விகுதிகள். சரிங்களா? அதே வந்து ஈ அப்படிங்கிறது என்னதுக்கு வருங்க? முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு வருது. அதை தெரிஞ்சுக்கணும். வளர்க வாழிய வாழியர் அப்படிங்கிறது இயர் கா இயர் அதெல்லாம் வந்து வேங்கோல் வினைமுற்று விகுதிகள். முளைத்தல் நிலை செய்கை காட்சி அளிப்பு தொழிற்பெயர் விகுதிகள். தல் அல் அம் சரி தல் அல் ஐ கி சி பூ. சரிங்களா? இது நாம் ஏற்கனவே தொழிற்பெயரில் நாம் பார்த்துருக்கோம். அப்போ இது எல்லாமே பகுதி நம்ம வந்து போன வகுப்பில் நாம் பார்த்து தான். முக்கியமானது மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானதுன்னு எது? அங்கே அம் ஆம் இது நாம் வச்சுக்கணும். தன்மை பன்மை வினைமுற்று விகுதினா அம் ஆம் எம் ஏம் ஓம். ஐ ஆய் ஈ முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அதுக்கப்புறம் ஈர் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், இடைநிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவதால் இது இடைநிலை என்றும் அழைப்பர். இடைநிலை என்பர். சரிங்களா? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியதால் இது இடைநிலை அப்படின்னு சொல்கிறோம். இது காலம் காட்டுவதால் இதனை காலம் காட்டும் இடைநிலை என அழைப்பர். சரியா? நிகழ்கால இடைநிலைன்னு என்னது? கிறு கின்று ஆன் என்று. உண்கின்றான் உன் பிளஸ் கிறு பிளஸ் ஆன். உண்கின்றான் அப்படின்னா உன் பிளஸ் கின்று பிளஸ் ஆன். உண்ணான் என்றான் அப்படின்னா ஆன் என்றுன்னு வந்திருக்கு. உன் பிளஸ் ஆன் என்று பிளஸ் ஆன். சரிங்களா? அப்போ இதை நாம் வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அந்தளவுக்கு தான் அவங்க பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்தது இறந்த கால இடைநிலைகள் அப்படின்னு என்னது? இத்து இட்டு இற்று இன்னு என்பது இறந்த கால இடைநிலை. பார்த்தான் பார் கூட்டல் இத்து கூட்டல் அதுக்கப்புறம் தாவை இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம். உண்டான் உன் கூட்டல் இன் கூட்டல் ஆன். வென்றான் அப்படின்னா வெல். சரிங்களா? அதுக்கப்புறம் இன் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இட்டு கூட்டல் ஆன். பாடினான் பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆன். சரிங்களா? அப்புறம் எதிர்கால இடைநிலைகள் அப்படின்னு என்னது நாம் பிரிப்போம். இப்பு இவ்வுதான் எதிர்கால இடைநிலைகள். உண்பான் உன் கூட்டல் பாவை பிரிப்புகள் இப்பு கூட்டல் ஆன். வருவான் அப்புறம் வா. சரியா? வா வரு என குறுகியது விகாரம். இவ் கூட்டல் ஆன் வருவான். எதிர்மறை இடைநிலைகள் என்னது? இல்லு அல்லு ஆ என்பது எதிர்மறை இடைநிலைகள் ஆகும். உண்டிலன். சரியா? உண்டிலன் உண்டு கூட்டல் இல் கூட்டல் அன். உண்டிலன். காணலன். சரியா? காணலன் அல்ல வந்திருக்கா? காணலன். சரிங்களா? அது செய்யாதே செய்யாதே. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை இடைநிலைகள். சரிங்களா? இல்லு அல்லு ஆ அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலைகள். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பெயர் இடைநிலைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன வந்து பார்த்துட்டிங்கன்னா பெயர் இடைநிலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நாம் போன வகுப்பில் வந்து பார்க்காதது. சரிங்களா? பெயர் இடைநிலை என்னது? ஒரு பெயருக்குள்ளே அந்த இடைநிலைகள் வந்து வந்திருக்கும். சரிங்களா? இவ்வு இச்சு இத்து இந்து இங்கு பெயர் இடைநிலைகள். வசந்த் அப்படின்னு சொல்லி நாம் வச்சுக்கோங்க. வசந்த் அப்படின்னா இவ்வு இச்சு இத்து. இத்துக்கு என்னமான எழுத்தது? இந்து. சரியா? வந்துருச்சா? வசந்த் அப்படிங்கிறது வந்துச்சா? அதுக்கப்புறம் இங்கே இதை மட்டும் நாம் வச்சுக்க. பெயர் நிலை. மகிழ்ச்சி அப்படிங்கிறது இச்சு வந்திருக்கா? அறிஞன் அப்படிங்கிற இங்கே வந்திருக்கா? அதான் பெயர் நிலைகள். ஒரு பெயர் சொல்ல வந்து வரக்கூடிய இது நாம் வந்து போன கிளாஸில் பார்க்காது. இதை நாம் வச்சுங்க. மற்றது எல்லாமே நாம் வந்து போன கிளாஸில் வந்து பார்த்தது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சந்தி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரக்கூடியது. படித்த அப்படின்னா இத்து வந்து சந்தி. சரியா? இத்து இப்பு இக்கெல்லாம் வந்து சந்திக்கு உண்டானது. பொருந்திய அப்படின்னா சரிங்களா? பொருந்திய எப்படி பிரிக்கலாம்? பொருந்து கூட்டல் ஈ கூட்டல் ஆ. பொருந்து கூட்டல் ஈ கூட்டல் ஆன்னு தான் நாம் பிரிக்கிறோம். சரியா? இந்த ஈ அப்படிங்கிறது என்னது? உடம்படுமை சந்தி. சரிங்களா? அடுத்தது சேர்த்தால் அப்படின்னா சேர் கூட்டல் இத்து கூட்டல் தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஆள். நடிப்பார் அப்படின்னா நடி கூட்டல் இப்பு கூட்டல் பாவை எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் ஆர். படிக்கிறான் அப்படின்னா படி கூட்டல் இக்கு கூட்டல் கிரு கூட்டல் ஆண். இதை படிக்கின்றான் அப்படின்னா படி கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆண் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அடுத்தது சாரியை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பகுதி விகுதி இடைநிலையை சார்ந்து வரும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். சரிங்களா? பகுதி விகுதி இடைநிலையை சார்ந்து வரக்கூடியது. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். சரியா? நடந்தனன். சரியா? இது அண்ணு வந்து நடந்தனன்
அப்படிங்கிறதுல அன் வந்து என்னதுங்க சாரியை நடந்தனன். சரிங்களா சரிங்களா இதில் வந்து நடந்தனன் அப்படிங்கிற சொல்ல பிரித்தோம் அப்படின்னா அன் அப்படிங்கிறது சாரி. அன் அப்படிங்கிறது மொத்த சாரி வந்து அன் ஆன் இன் இல் அற்று இற்று அத்து அம்மு தம்மு நும்மு நும்மு ஏ ஆ உ ஐ கு இன் இதெல்லாம் வந்து சாரி. வண்டின் கால் அப்படின்னா இன் அப்படிங்கிறது சாரி. சரிங்களா வண்டின் கால் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் வண்டு கூட்டல் இன் கூட்டல் கால்னு பிரிப்போமா. வண்டு கூட்டல் இன் கூட்டல் கால் அப்படின்னு தான் நம்ம பிரிப்போம். அப்போ இன் அப்படிங்கிறது சாரி. 10 அப்படிங்கிறது எப்படி பிரிப்போம். சரிங்களா ஆக்சுவலாக 10 கூட்டல் 10 அப்படின்னு பிரித்தாலும் அது கரெக்டு தான். சரிங்களா 10 கூட்டல் சரிங்களா 10 கூட்டல் இற்று கூட்டல் 10ன்னு பிரித்தாலும் கரெக்டு தான். 10 கூட்டல் இற்று கூட்டல் 10 அப்படின்னாலும் கரெக்டு தான். அப்போ இற்று வந்திருக்கா. 10 கூட்டல் இற்று கூட்டல் 10ன்னு பிரித்தாலும் 10 தான். 10 கூட்டல் 10நாலும் 10 தான். இங்கே வந்து இற்று வந்திருக்கு நம்ம எடுத்துக்கிறோம். புளியம்பழம் சரிங்களா புளியம்பழம் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம். புளியம்பழம் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம். புளி கூட்டல் அம் கூட்டல் பழம். அப்போ வந்திருக்கா அம் வந்திருக்கா. பலவற்றை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. பல கூட்டல் அற்று சரியா பல கூட்டல் அற்று சரியா பலவற்றை அப்படின்ட்டு வருமா. மரத்துக்கிளை அப்படின்னா மரம் கூட்டல் அத்து கூட்டல் கிளை. மரம் கூட்டல் அத்து கூட்டல் கிளை. சரிங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மரத்துக்கிளைனா மரம் கூட்டல் அப்போ இம்மு போயிடும். அப்போ இரு கூட்டல் ஆன்ட்டு வரும். சரிங்களா இரு கூட்டலா இந்த ஆ போயிடும். இரு கூட்டலா ரா மரத்துக்கிளை அப்படின்னு வரும். சரிங்களா அப்போ நினச்சிக்கணும். சரியா அடுத்தது புளிய மரம் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம். புளி கூட்டல் ஆ கூட்டல் மரம் அப்படின்ட்டு வரும். சரியா புளியை இல்லு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம். இங்கே வந்து உடன்படுமை எழுத்து தோன்றி யா தோன்றும். ஈ கூட்டலா யா புளிய மரம் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது என்ன நாம் பார்த்தோம். சாரியை வந்து நாம் பார்த்தோம். சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விகாரம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். விகாரம் என்பது தனியுறுப்பன்று. இது பகுபத உறுப்புகளிலும் பகுதியிலும் சந்தியிலும் ஏற்படும் வடிவம் மாற்றமே. பகுபத உறுப்புகளிலும் பகுதியிலும் சந்தியிலும் ஏற்படும் மாற்றமே விகாரம். நின்றான் நில் அப்படிங்கிறது பகுதி. நின்னானது விகாரம். இற்று கூட்டல் ஆண். நில் என்பது நின் என்ற மாறியுள்ளது. இவ்வாறு திரிவதையே விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வந்தனன் வா வா என குறியது விகாரம். இத்து சந்தி இந்தானது வந்து விகாரம். இத்து வந்து இறந்த கால நிலை. அன் சாரியை அன் வந்து ஆண்பால் வினை முற்று பகுதி. அன் வந்தாலே அன் வந்துடும் நாம் வச்சுக்கோங்க. அமைந்து அப்படின்னு என்னது அமை கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. சரிங்களா பிரிச்சிருக்காங்க பாருங்க. அமை கூட்டல் இத்து இந்தானது விகாரம் இத்து கூட்டல் ஊ. அமைப்பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த கால நிலை ஊ வந்து வினையச்சு விகுதி. கொடுத்த அப்படின்னா கொடு கூட்டல் இத்து கூட்டல் ஆ. கொடு அப்படிங்கிற பகுதி இத்து உடம்படுமை சந்தி இத்து வந்து இறந்த கால நிலை ஆ வந்து பெயரச்சு விகுதி. அடுத்தது எழுத்துப்பேர். இது நாம் வந்து போன கிளாஸில் வந்து பார்க்கல. இந்த இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பகுபத உறுப்புகள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்துப்பேராகும். பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்துப்பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே கொடுத்துருவாங்க. பெரும்பாலும் இத்து மட்டுமே எழுத்துப்பேராக வரும். சாரி இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்துப்பேர். சரியா சாரியை இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்துப்பேர். சரிங்களா விகுதிக்கு முன்னாடி இருக்கிறதான சாரியை. சரியா செய்யாதே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க. செய் கூட்டல் ஈ கூட்டல் சரியா யாவை ஈ கூட்டல் ஆணு பிரிக்கலாம். ஈ கூட்டல் ஆ. தேவை எப்படி பிரிக்கலாம். இத்து கூட்டல் ஏ. சரியா செய் அப்படிங்கிறது பகுதி. ஈ சந்தி ஆ எதிர்மறை இல்லை. இத்து வந்து எழுத்துப்பேர். ஏ வந்து முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அப்போ எழுத்துப்பேருக்கான கூற்று ரொம்ப முக்கியம். பகுபத உறுப்புகள் அடங்காமல் பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்துப்பேராக வரும். கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. காலத்தை உணர்த்தி வரும்னு கொடுத்துருவாங்க. காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்துப்பேர். அப்போ எழுத்து மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா அடுத்தது சரிங்களா இதெல்லாம் ஈஸி தானே. இதெல்லாம் நீங்கள் பிரித்து பார்க்கலாம். செய்தனர் அப்படின்னா செய் கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அர். சரிங்களா செய் அப்படிங்கிறது பகுதி இத்து சந்தி. சரிங்களா அன் வந்து சாரியை ஆறு வந்து பலர்பால் வினைமுற்று பகுதி. செய் சரியா தாவை எப்படி பிரிக்கலாம். இத்து கூட்டலாம். நாவை என்ன பிரிக்கலாம். இன்னு கூட்டலாம். அந்த மாதிரி தான். வருகின்றாள் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம். வருகின்றாள் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம். வருகின்றாள் அப்படின்னா வா
வரு என குறியது விகாரம். சரியா? கின்று கூட்டல் ஆ, கின்று கூட்டல் ஆள், வருகின்றாள். சரிங்களா? அந்த மாதிரி தான் பிரிக்கலாம். இதை நீங்கள் வந்து பிரித்து பாருங்க. சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கோடிட்ட இடங்களை வந்து நிற்க புக் பேக் கொஸ்டின். மாடு என்பதன் பொருளான பக்கம் பார்த்தோம் இல்லைங்களா? நீர்நிலைகளோடு தொடர்புடையது புலரி அப்படிங்கிறது. சரியான தொடர்களை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. நீரின்றி அமையாத உலகு திருவள்ளுவர். நீரின்றி அமையாத யாக்கை குடப்புலவினார் வருவார். மாமலை போற்றுதும் அப்படிங்கிறது எது? இளங்கோவடிகள். சரிங்களா? காணா 1, ஞான 3, கா உ ஞ. சரியா? இப்போ இதான் ஆன்சர். பகுதிக்கு விகுதிக்கு மட்டும் இடம்பெறும் சொல் எது? வளர்க. வளர் கூட்டல் கா. பகுதி விகுதி மட்டும்தான் வரும். மல்லல் மூதூர் வயந்தே கோடிட்டு சொல். வள்ளல் அப்படின்னு வளம் அப்படின்னு பொருள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க வாங்க. அகராதியில் காண்க அப்படிங்கிறது நிறைய கொடுத்துருக்காங்க. கந்தி அப்படின்னு என்னது? மனப்பொருள். கந்தி அப்படின்னு என்னது? மனப்பொருள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நெடில் அப்படின்னு என்னது? நீண்ட. நெடில் அப்படின்னு என்னது? நீண்ட. அடுத்தது பாலின என்னது? பாலின மொழி. மகின என்னது? பசு. கம்புல்ன என்னது? சங்கு. கைசாத்துன்னு என்னது? கையெழுத்து. அப்போது கந்தினா மனப்பொருள், நெடில்னா நீண்ட, பாலினா மொழி, மகினா பசு, கம்புல் சங்கு, கைசாத்துனா கையெழுத்து. சரிங்களா? இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இமிழ்தல் அப்படின்னு என்ன பொருள்? ஒலித்தல். இமிழ்தல் அப்படின்னு என்ன பொருள்? ஒலித்தல். இசைவுனா என்னது? ஏற்றல். துவனம்னு என்னது? ஒளி. சபலைன்னு என்னது? மின்னல். சரியா? அதுக்கப்புறம் துகளம்னா என்னது? நுண்ணொளி. இன்னொரு முறை சொல்கிறேன். இமிழ்தல் அப்படின்னா ஒலித்தல். இமிழ்தல் அப்படின்னா ஒலித்தல். இசைவுனா ஏற்றல். துவனம் அப்படின்னா ஒளி. சபலைனா மின்னல். துகளம்னா நுண்ணொளி. துகளம்னு என்னது? நுண்ணொளி. சபலை அப்படின்னா மின்னல். துவனம்னா ஒளி. இசைவுனா ஏற்றல். இமிழ்தல்னா ஒலித்தல். துகளம்னு என்னது? நுண்ணொளி. சரியா? இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கங்க. அடுத்தது கலைச்சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கற்கள். வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா நீர் மேலாண்மை. இரிகேஷன் டெக்னாலஜினா பாசன தொழில்நுட்பம். டிராஃபிக்கல் ஜோன் அப்படின்னா வெப்ப மண்டலம். அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன். இது வந்து நம்ம பாடப்பிரிவில் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் வந்து இருக்கார். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். தண்ணீர் தந்தி கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வைரமுத்தும். வாய்க்கால் மீன்கள் வேயர் என்பும். மழைக்காலம் குயிலோசையும் மாகிருஷ்ணன். இவங்க எல்லாமே வந்து நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. அழகின் சிரிப்பு அப்படிங்கிறது பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய நூல். இவர் வந்து நம்ம பாடப்பிரிவில் இருக்கார். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 9ஆம் வகுப்பினுடைய இயல் 2. சரியா? 9ஆம் வகுப்பு சரிங்களா? அவர் இங்கே வந்து இலக்கண குறிப்பு வந்து பார்த்துருக்க மாட்டோம். கருங்குவளை சென்னல் அப்படிங்கிறது பண்பு தொகைகள். இது நிறத்தை குறிக்குது இல்லைங்களா? விரிமலர் அப்படின்னா வினைத்தொகை. விரிமலர், விரிகின்ற மலர், விரியும் மலர். சரியா? இப்போ விரிகின்ற மலர் அப்படின்னா கின்று ஆவை தூக்கிட்டோம்னா என்னதுங்க? விரிமலர் அப்படின்னு சொல்லிட்டோம். தடவரை, வரைனா மலை. தடவரைனா மிகப்பெரிய மலை. இது உரிச்சொற் தொடர். பகுபது இருக்கலாம். பாய்வன, பாய் கூட்டல் இவ் கூட்டல் அன் கூட்டல் அ. சரிங்களா? பாய்வன அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? சரிங்களா? ஃபஸ்ட்டு பாய் கூட்டல் வாவை எப்படி பிரிக்கலாம்? இவ்வு கூட்டல் ஆணு பிரிக்கலாமா? நாவை எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டல் ஆணு பிரிக்கலாமா? பாய் கூட்டல் இவ்வு கூட்டல் அன்னு கூட்டல் அப்படி தான் பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்த பிரித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பாய்னா பகுதி, இவ் அப்படிங்கிறது இப்போ இவ்வு எல்லாம் எதிர்கால நிலைகள். அன் வந்து சாரியை, ஆ பலவின்பால் வினைமுற்று விகுதி. சரிங்களா? இதை நாம் முக்கியமாக பார்த்துக்கணும்.
சரிங்களா. இந்த இதில் கூடிய சொற்பொருள்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. நாளிகரம், தென்னை, நரந்தை, நாரத்தை, கோழினா அலசமரம், சாலம் ஆச்சா மரம், தமலம்னா பச்சிலை மரம், இரும்போதுனா பருத்த பனை மரம், சந்து சந்தன மரம், நாகம் நாகமரம், காஞ்சினா ஆற்றுப்பூவரசு, பகடுனா எருமைக்கடா, பாண்டில்னா வட்டம், சிமையம்னா மலையுச்சி, சூடுனா நெல்லரிக்கட்டு, சுவரி வலைனா சங்கு, வேரினா தேன், ஆடுன்னா நீராடும், மேதினா எருமை, துதிந்தெலும்னா கலக்கியலும், கன்னிவாழைனா இலவகை மீன். சரிங்களா. இந்த மாதிரி சொற்பொருட்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இந்த தமிழகத்தினோட நீர்நிலை பெயர்களும் அதனுடைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வாட்ச் விட்டுக்குங்க. சரிங்களா. இப்போ நீர் மேலாண்மை பற்றி ஒரு இதுதான். சரிங்களா. இங்கே பாருங்கள், சனி நீராடு என்பது ஔவையார் வாக்கு. சனி நீராடு, ஏன்னா ஔவையார் வந்து சிலம்பஸ் இருக்கிறார். சரிங்களா. சனி நீராடு என்பது ஔவையார் வாக்கு. சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. இந்த மாதிரி இந்த பாடத்தில் ஒரு குறிப்பிட்ட இது மட்டும்தான் முக்கியம், மற்ற எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா. சரி, இந்த வகுப்பில் இயல் 9ஆம் வகுப்பு இயல் 2க்குண்டான முக்கியமான இலக்கண பகுதிகள் பாடப்பிரிவிலேருந்து நாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்த வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 9ஆம் வகுப்பு இயல் 3ல் வந்து நாம் வந்து சந்திக்கலாம். நன்றி.